கோவை மாவட்டத்தில் மாவட்ட அளவில் கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி இயங்குது. இந்த துணை இயக்குனர் அலுவலகம் மூலமாக நமது மாவட்டத்தில் இருக்க கால்நடை நிலையங்களுக்கு லிக்விட் நைட்ரஜன் மற்றும் நம்ம உறைவிந்து குச்சிகள் சென ஊசி இது நம்ம எல்லா ஆஸ்பத்திரிக்கும் சப்ளை பண்ணுறோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பன்முக மருத்துவமனை, ஒரு பிரதம மருத்துவமனை, 15 மருத்துவமனைகள் மற்றும் 98 கால்நடை மருந்தகங்கள், 25 கால்நடை கிளை நிலையங்கள் இயங்கியது. இந்த கிளை நிலையங்கள், கால்நடை மருந்தகங்கள், மருத்துவமனைகளுக்கு 45 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் அந்த சென ஊசிக்கு தேவையான லிக்விட் நைட்ரஜன் அப்புறம் உறைவிந்து குச்சிகளை நாங்கள் சப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு ஊட்டி, ஓசூர், ஈச்சங்கோட்டை அங்கேருந்து நாங்கள் இதிலேருந்து உறைவிந்து குச்சிகளை வாங்குகிறோம். ஊட்டியில் ஜெர்சி இனம், அப்புறம் கலப்பினத்தில் சிபிஹெச் அது, அப்புறம் நாங்கள் ஓசூரில் காங்கேயம், ரெட் சிந்தி அது அங்கேருந்து வாங்குகிறோம். ஈச்சங்கோட்டையிலேருந்து பியூர் ஜெர்சி, முர்ரா அந்த மாதிரி உறைவிந்து குச்சிகள் அங்கேருந்து வாங்கி 45 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நம்ம அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஊரில் ஒரு காளை மாடு இருக்கும், அப்புறம் பசுமாடு அந்த மாட்டை நம்பித்தான் ஒரு 10 மாடு 20 மாடு அந்த வளர்ப்பாங்க. இந்த ஒரு காளையை வச்சு தான் அந்த ஏரியாவில் இருக்க இனப்பெருத்து பண்ணிக்கிருந்தாங்க. இந்த உறைவிந்த பொறுத்தவரையில் ஒரு காளையிலேருந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 50 பசுவை செனப்பிடிக்க வைக்கிறதுக்கு முடியும். ஏன்னா அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடியதை 0.5 ml தான். ஒரு 20 மில்லு கிடைக்குதுன்னா அதை நாங்கள் 100 மில்லி ஆக்கி அதை 0.5 ml குச்சி மாதிரி அடைச்சி அதை குறைஞ்சது அது ஒரு 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் -190 டிகிரி சென்டிகிரேடில் ஸ்டோரேஜ் பண்ணி எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். நமது குளிர்சாதன பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5லேருந்து 6 டிகிரி இருக்கும். அதில் தான் ஒரு குறிப்பிட்டதை வைக்க முடியும். இதை பொறுத்தளவில் மைனஸில் வச்சா தான் மாதங்கள் அதிகமான மாதங்களில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் இந்த லிக்விட் நைட்ரஜனில் நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இப்போ அமெரிக்காவிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனி காலத்தில் போட்டிங்கன்னா எல்லாமே உறைஞ்சிருக்கும். அது ஒரு சூரிய வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அதான் அந்த பனியெல்லாம் விளைகிற மாதிரி இது ஒரு -190 டிகிரியில் இருந்து டக்குன்னு அதை நம்ம நார்மல் டெம்பரேச்சர் கொண்டுகிட்டு வர்றப்ப அது வெடிச்சிடும். அதுக்காக நாங்கள் தாயிங் டெம்பரேச்சர் அதில் கொண்டுட்டு போய் இந்த ஸ்டாவை போட்டோம்னா நார்மல் நம்ம டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போ நம்மளுடைய பசுக்களில் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டும் நாங்கள் தாயிங் பண்ண அந்த ஹீட்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் இந்த செமன் அந்த கர்ப்பப்பை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த தாயின் டெம்பரேச்சருக்கு கொண்டுட்டு வரோம். அதாவது ஒரு காளை இருக்குது, அந்த காளை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாடுகள் அன்னன்னைக்கு வரக்கூடிய பசுமாடுகளில் நல்ல மாடு வரும், சீக்கு மாடு வரும். அந்த சீக்கு மாட்டுகிட்ட கடைசியாக அந்த காளையை விடுறப்ப அது அடுத்த நாள் வரக்கூடிய நல்ல மாட்டுகளுக்கும் நோயை பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காளையை பயன்படுத்துறதுனால அந்த மாதிரி நோய்களை இந்த உறைவிந்து குச்சி மூலமாக நம்ம இந்த சென ஊசி மூலமாக அதை தவிர்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு 4 வருஷம் நல்ல முதிர்ந்த காளையிலேருந்து எடுக்கக்கூடிய செமன வெந்துகளை ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த காளைகள் ஒரு 10 வருஷம் கழித்து இறந்த பின்பும் அதனுடைய வாரிசுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இந்த உறைவிந்து குச்சியில் இருக்குது. அந்த செமனை ஸ்டோரேஜ் பண்ணோம்னா அந்த இனங்களை அழியாமல் அந்த காளைகள் விருத்தி அடைகிறதுக்கு அந்த செமனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 1,80,000 நம்ம ஸ்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். நாங்கள் வருஷத்துக்கு 1,11,000 சப்ளை பண்ணுறோம். அதில் ஒரு 57,000 மாடு செனப்பிடிச்சிருக்கு. அதில் காலங்கண்டு ஒரு 25,000 காலங்கன்று, 23,000 கிடரி கன்று பிறந்திருக்கு. காலக்கண்ணுக்கான ஊசி இன்னும் வரலைங்க, கிடரி கண்ணுக்கான ஊசி வந்துருச்சு. இந்த கிடரி கண்ணுக்கான ஊசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 2,700 மாடு, இப்போ 6,500 மாடுக்கு நாங்கள் சப்ளை பண்ணோம். அதில் ஒரு 2,746 மாடு செனப்பிடிச்சிருக்கு. அதில் கிடரி மட்டுமே 1,514 கிடரி கன்று பிறந்திருக்குங்க நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும். அவங்களுக்கு தேவை இப்போ காரி மாடு இருக்குது, செவலை மாடு இருக்குது, காங்கேய மாடு இருக்குது, ரெட் சிந்தி அந்த மாதிரி இருக்கப்ப அங்கங்கே இருக்க கால்நடை மருந்துகளை அணுகி அவங்களுக்கு தேவையான அவங்க என்ன இன மாடுகள் வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரி மாடி வந்தால் காரி மாடு, காரி சட்டைன்னா காரி சட்டை, செவலைன்னா செவலை, அதாவது ஜெர்சி வேணுமா, ஹெச்எஃப் வேணுமா, இல்லை சிந்தி வேணுமா, இல்லை காங்கை வேணுமா, அவங்களுக்கு தேவையான உறைவிந்து குச்சிகள் போதுமான அளவு எல்லா கால்நடை மருந்துகளும் ஸ்டாக் இருக்குது, அவங்க பயன்படலாம்.